எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த 12வது வார ஓய்வு நாள் பள்ளி பாட தியானத்திற்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழுதல் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். மைய வசனமாக கொலேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஜெபித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோமா? உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் தியான கூட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபித்த போது ஒருமைப்பாட்டில் அவர்கள் நம்மை போல தேறினவர்களாக இருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும் என்று நீர் பிதாவை நோக்கி ஜெபித்தது போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்வதற்கு இந்த நாளின் பாடம் எங்களுக்கு உதவியாக அமைய பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து வாழும்போது குடும்பத்திலோ வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ பல்வேறு விதமான சிக்கல்கள் எழுவது இயல்புதான். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களின் நிமித்தமாக சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், பதற்றமான சூழ்நிலைகள் எழலாம். இன்னும் சொல்லப்போனால் உறவு அதிகரிக்க அதிகரிக்க எதிர்பார்ப்புகளும் நெருக்கமும் ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் காணப்படத்தான் செய்கிறது. ரொம்ப நெருக்கமான உறவுகள் யார் அப்படின்னு சொன்னால் குடும்ப உறவுகள் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குடும்பத்தை கூட ஒரு நிறுவனம் என்று சொல்லி கூட நாம் அழைக்கலாம். குடும்பத்திற்கும் ஒரு நிறுவனத்திற்கும் அநேக விதமான ஒருமித்த கருத்துக்கள் காணப்படத்தான் செய்கிறது. குடும்பமாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, அதற்கென்று விதிமுறைகள் இருக்கத்தான் செய்கிறது. குடும்பமும் நிறுவனமும் சுமூகமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களும் இணக்கமாக முதலாவது செயல்பட வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை மிக துல்லியமாக தெளிவாக செய்யும் பொழுது குடும்பமும் நிறுவனமும் சிறப்பாக பயணிப்பதில் எந்த விதமான சிரமமும் இருக்காது என்பதை நாம் நன்றாக அறிவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார பாடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர் 3வது அதிகாரத்தின் பிற்பகுதியில் 4வது அதிகாரத்தின் முதற் பகுதியிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். அதன் அடிப்படையில் நல்ல குடும்பத்தில் சிறப்பாக குடும்பம் பயணிப்பதற்கான ஆலோசனைகள் என்ன, வேலைக்காரருக்கும் எஜமானுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக ரீதியான நடைமுறை சிக்கல்களை நாம் சுமூகமாக எதிர்கொண்டு தேவனுக்குள்ளாக சிறப்பதற்கான அநேக ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார பாடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது கொலேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்போ சேர்ந்து வாழுங்கள் என்கிற தலைப்பில் முதலாவது கணவனும் மனைவியும் எப்படி சிறப்புடனே ஊர் மெச்சிக்கொள்ளும்படியாக சேர்ந்து வாழ்வது எப்படி என்பதை குறித்த ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். இந்த ஆலோசனைகள் வீட்டு சட்டங்கள் என்று எழுதப்படுகிறது. இந்த வீட்டு சட்டங்கள் அதிகார அடிப்படையில் கொடுக்கப்பட்டவை அல்ல. இரு தரப்பினரும் மனப்பூர்வமாக பரஸ்பர உணர்வோடு ஒருவரை ஒருவர் தாங்கி ஏற்று கை கொள்ள வேண்டிய விதிமுறைகளாக கணவனுக்கும் விதிமுறையை கொடுத்திருக்கிறார், மனைவிக்கும் அவர் விதிமுறையை சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் பாருங்களேன், அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. மனைவிகளே, இந்த வசனத்தை 18வது வசனத்தை மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பார்த்தியா? பைபிள் எப்படி சொல்லுது? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புரியுதா அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம் அநேக கணவன்மார்கள். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஏற்கும்படி என்று சொல்லப்படுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? அநேக சமயத்தில் கணவன்மார்கள் அந்த வார்த்தையை கவனிப்பதே இல்லை. அப்படி என்று சொன்னால் ஒரு மனைவி ஒரு அடிமை போல தன்னுடைய கணவனுடைய எல்லா விதிமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் வேதாகமும் சொல்லவில்லை. ஆதி காலம் முதல் நம்முடைய இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, வேதாகம காலங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்
ஒரு ஆண்களை விட கீழான நிலைக்கு வைத்து பார்த்து பழக்கப்பட்ட வரலாற்றினை தான் நாம் என்ன செய்துக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது, கணவன் மனைவியை தன்னை போல நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும் தெரியுங்க? சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். கணவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறான் மணவாளனுக்கு, மனைவி சபைக்கு ஒப்பாக இருக்கிறாள். எப்படி கிறிஸ்துவானவர் மணவாட்டியாகிய சபையை மீட்பதற்காக தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினாரோ, அதே போல கணவனும் தன்னுடைய மனைவிக்காக தன்னையே தியாகம் செய்யும் பொழுது நேசம் உருவாகிறது. அந்த நேசத்தின் அடிப்படையில் அவள் கீழ்ப்படிவாள். வேதாகமும் அது என்ன சொல்லுகிறது? அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கணவன் மனைவியிடம் தாராளமாக அன்பு காட்டும் பொழுது அவனுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் மனப்பூர்வமாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் உடைய பெண்மணியாக அவள் மாறுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னை போன்ற கணவன்மார்களே, உங்களுடைய துணையை நீங்கள் தாராளமாக நேசிக்கிறீர்களா? உங்களுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன், இது உங்களுடைய நேசமாக இருக்க வேண்டும். நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு தீர்மானமும் என்னுடைய மனைவியின் நலனை கருத்தில் கொண்டு நல்ல தீர்மானங்களை உடையவனாக, என் மனைவியின் மீது கரிசனை உடையவனாக இருக்கணும். அநேக குடும்பங்களில் மனைவி ஏதாவது கருத்து சொல்ல வர்றாங்கன்னா, நான் சொல்கிறத செய், அவ்வளோதான். அவர்கள் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அடிமைகள் கிடையாது. சில வீடுகளில் மனைவி அப்படி மாறி இருப்பாங்க. நான் சமீபத்தில் ஒரு வாசகம் ஒன்றை வாசித்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கணவன் மனைவியை அடக்கி ஆள நினைக்கும் போது ஒரு மிருகம் ஜெயிக்கிறது. மனைவி கணவனை அடக்கி ஆள நினைக்கும் போது ஒரு அடங்கா பிடாரி ஜெயிக்கிறாள். எங்கே கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்கிறார்களோ அங்கே ஒரு குடும்பம் ஜெயிக்கிறது என்று சொல்லி ஒரு கவிஞன் எழுதியிருந்தான். ஒருவேளை இது உலகத்தான் எழுதின வாக்கியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் அன்பான கணவன்மார்களே, உங்கள் மனைவியிட்ட தோற்று போயிருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மாரிடம் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றிகரமான ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது? ஒரு கணம் நம்ம என்ன செய்வோம், அதை யோசித்து பார்ப்போம். ஒரு ஆரோக்கியமான குடும்ப உறவில் தனிநபர் ஆதிக்கம் செலுத்துவதை வேதாகமம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்குமானால் பிள்ளைகளையும் கூட அமர வைத்து தீர்மானம் எடுங்கள். சில சமயங்களில் தீர்மானம் எடுக்கும்போது மனைவியோட கருத்து ஒன்றாக இருக்கும், கணவனுடைய கருத்து ஒன்றாக இருக்கும். கருத்து ஒருமித்து போகலை, சில சமயங்களில் சண்டை கூட வரலாம். பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போடாமல் இருப்பது நலம். ஒருவேளை கருத்து ஒருமித்து வரலை, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நாங்கள் எப்படி நல்ல தீர்மானத்தை எடுப்பது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன தெரியுங்களா? அந்த குடும்பத்தின் தலைவனாகிய கணவன் எடுக்கக்கூடிய தீர்மானம் வேதாகமத்திற்கு எதிரான ஒரு கருத்து இல்லை என்று சொன்னால், அந்த கருத்தை மனைவி ஏற்று அதன் வழியிலே இருவனும் பயணிப்பது சால சிறந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதற்காக மனைவிமார்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தீர்மானங்கள் எல்லாம் தவறாகத்தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. வேதாகமத்தில் அநேக பெண்மணிகள் நல்ல தீர்மானங்களை எடுத்து கணவனை காட்டிலும் தன்னுடைய குடும்பத்தை திறம்பட நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு மிக சிறந்த உதாரணம் அபிகைல். தன்னுடைய குடும்பத்திற்கு வர இருந்த ஒட்டுமொத்த அழிவையும் ஞானமுள்ள பெண்மணியாக அவள் எதிர்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்திய ஒரு பெண்மணி. கணவனும் மனைவியும் ஒரு பரிசல் இருக்குன்னு சொன்னால், ஒரு படகு இருக்குன்னு சொன்னால், 2 துடுப்பு போன்றவர்கள். அதில் ஒரு துடுப்பு மாத்திரம் அங்கே பயணிச்சுன்னு சொன்னால் அந்த கப்பல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நினைத்த இலக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. கணவனும் மனைவியுமாக இசைந்து ஒருமித்து நோக்கத்தோடு அவர்கள் பயணிப்பார்களானால் பரலோக ராஜ்யம் என்கிற இலக்கை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். குடும்பங்களில் காணப்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவியை குறை சொல்லிட்டே இருப்பாங்க,
மனைவி கணவனை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்முடைய குறைகளை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு டவுட்டு, கொஞ்ச நாளாக என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் காது கேட்காதது மாதிரி தெரியுதே, இது அவட்ட போய் எப்படி கேட்குறது, கேட்டால் அவள் ரொம்ப வருத்தப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சாராம். நினச்சிட்டு அவங்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொல்கிறாராம். அப்போ குடும்ப மருத்துவர் சொன்னாராம், இது ரொம்ப எளிமையான காரியம், நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனைவியை விட ஒரு 30 அடி தூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்கள், பதில் வருதான்னு பாருங்கள். பதில் வரலன்னா ஒரு 20 அடி தூரத்தில் போய் சொல்லுங்கள். மறுபடியும் பதில் வரலன்னா ஒரு 10 அடி தூரம். இப்படியே தூரத்தை குறைத்து கொண்டு நீங்கள் சொன்ன காரியத்தை அதே சத்தத்தோடு சொல்லுங்கள். அவங்களுக்கு எப்படி கேட்குதா இல்லையான்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், அவங்களுக்கு தெரியாமையே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக அன்றைக்கு சாயங்காலத்திலே வீட்டுக்காரர் ரெடி ஆகிட்டார். சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. பெட்ரூம்லேருந்து கேட்காரு, அம்மா இன்றைக்கி என்னம்மா டிஃபனு? எந்த சத்தமும் வரல. மறுபடி பெட்ரூம்லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு, டார்லிங் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பவும் சத்தம் வரலையாம். மறுபடி இன்னொரு 10 அடி தள்ளி போய், மைடியர் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சத்தம் வரலையாம். பயம் அதிகமாகிருச்சு, ஒருவேளை நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கே நேராக போயிட்டாராம். கிச்சனுக்கு நேராக போயிட்டு வீட்டம்மாவுக்கு பின்னாடி நின்று, எப்போ இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு காதில் எதுவும் பிரச்சனையா? 4 நேரம் தோசைன்னு நான் சொன்னேன், உங்கள் காதில் உழவே இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கணவனை போல தான் பிரச்சனை மனைவிட்ட இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை அநேக சமயத்தில் மறந்துடுறோம். வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. கிறிஸ்துவுக்குள்ளே பிரமாணத்தை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். இப்படி நாம் செய்யும் பொழுது கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கும். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய சேர்ந்து வாழக்கூடிய அடுத்த உறவு என்ன அப்படின்னு சொன்னால் 20வது வசனம் பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எத்தனை அப்பா அம்மா இந்த வசனத்தை பிள்ளைகள்கிட்ட வாசித்து காட்டினீங்க. நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அது பாரு பாரு பைபிள் என்ன சொல்லுது பார்த்தியா, என்ன சொல்லுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி அநேக சமயத்தில் இந்த வசனத்தை வாசித்து காட்டுற நான் ஒரு முறை என்னுடைய பிள்ளைகள்கிட்ட இதை வாசித்து காட்டினோடனே அவங்க அடுத்த வசனத்தை எனக்கு வாசித்து காட்டிட்டாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். அப்பா இப்படியும் பைபிள் சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிற. இன்றைக்கி இருக்கிற நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனாலும் பெற்றோர் பிள்ளைகள் குடும்ப உறவுகளில் தலை சிறந்த பொக்கிஷம், பரலோகத்தின் ஈவு, கர்த்தருடைய சுதந்திரம் என்ன வேணாலும் சொல்லலாம். யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைங்க, பரலோகத்தோட பிரஜைகள், ஆண்டவர் கொடுத்த அன்பு பரிசு. அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம்? பிள்ளைகளை சேர்ந்து வாழ்ந்து சரியாக வளர்ப்பதற்கு வேதாகமம் சொல்லக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன தெரியுமாங்க? காலை மாலை குடும்ப ஜெபம். காலை மாலை குடும்ப ஜெபத்தை ரொம்ப கடினமானதாக்கிறாதீங்க, ரொம்ப எளிமையானதா. சிறு பிள்ளைகளா அவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல அந்த ஜெப நேரமானது ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கணும். அங்கே போயிட்டு ப்ராஃபஸி சொல்லி கொடுத்துட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன ஓமைகளை, சின்ன சின்ன கதைகளை, வேதாகம சம்பவங்களை சொல்லி அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வகையில் நம்முடைய காலை மாலை ஜெப தியான கூட்டத்தை, குடும்ப ஜெபத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் சத்திய விதைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன செய்யும்? பதிக்கப்படும். அதோட நிப்பாட்டிடாதீங்க. உலக காரியங்களும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வீட்டில் வேலை செய்ய சொல்லிக் கொடுங்க. வீட்டை சுத்தமாக வைக்க சொல்லுங்கள். வீட்டை க்ளீன் பண்ணுங்கள். பாத்திரங்களை தேய்ச்சி கொடுங்க. சமையல் கட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுடைய துணிமணிகளை துவைங்க அப்படின்னு சொல்லி வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் வேலைகளை செய்வதற்கு நாம் பழக்குவிக்கிறோமா? வேதாகமம் சொல்லுகிறது இல்லை, நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில், பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். நம்முடைய பிள்ளைகளை நாம் பக்தியிலும் உலக காரியத்திலும் முறையாக போதனையும் கொடுக்க வேண்டும், முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் சில காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாம் செய்யாமல் இருந்தேன்னு சொன்னால் பிள்ளைங்க நம்ம சொல்கிறத செய்ய மாட்டாங்க, நம்ம செய்கிறத தான் செய்வாங்க. அப்போ பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வளர்க்க பவுல் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை போதனை, முன்மாதிரியான வாழ்க்கை. இது ரெண்டையும் நாம் மிக சிறப்பாக செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகள்
குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்முடைய சபைக்கு மாத்திரமல்ல, சபைக்கு வெளியே உலகத்திற்கும் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல நிச்சயமாக அவர்கள் எப்படி இருப்பாங்க? வெளிச்சமாக இருப்பாங்க. அநேக சமயங்களில் பிள்ளைகள் தவறுகள் செய்யும் பொழுது நாம் அவர்களை எப்படி கையாளுகிறோம்? நான் வேதம் சொல்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீங்க. பிரச்சனையான சூழ்நிலைகளில் பிள்ளைகளை எப்படி கையாளுகிறோம்? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு எப்படி இருக்கிறது? எங்கள் அப்பா அப்படி இருந்தார், எங்கள் அப்பாவை கண்டா நாங்கள்லாம் நடுங்குவோம், அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் நம்மளை கண்டா நடுங்கணும் அப்படின்னு வேதம் சொல்லலை. அதே நம்முடைய முற்பிதாக்கள் மாதிரியே நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த காலத்தோட நடைமுறைகளுக்கு ஏற்ப வேதம் என்ன சொல்லுகிறது, அதன் அடிப்படையில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான பரஸ்பர உறவு இருக்கும் பொழுது தேவனுடைய நாமம் அந்த இடத்துல என்ன செய்யும்? மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக ஆராய்ச்சியோட முடிவு என்ன தெரியுமா சொல்லுது? பெற்றோர் ஆலயம் செல்லக்கூடிய பெற்றோராக இருப்பார்கள், ஆனால் பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஆலயம் செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அநேக கணவன்மார்கள் ஆலயம் செல்லக்கூடிய நிகழ்ச்சி தடைபடுவதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீர்களா? நீங்கள் ஆலயத்திற்கு போகாமல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆலயத்திற்கு போங்கள் என்று சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்ல முன்னுதாரணத்தை காட்டணும்னு சொன்னால் என் பிள்ளையை அழைத்து கொண்டு நான் ஆலயத்திற்கு செல்வேன். ஆனால் சாமுவேலை போல கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக சாமுவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக நடந்து கொண்டது போல தேவ நாமத்திற்கு மகிமையாக நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நடந்து கொள்வாங்க. அடுத்த உறவு எங்கே சேர்ந்து வாழ சொல்லுகிறது என்று சொன்னால் வேலை ஸ்தலத்தில். 22வது வசனம் பாருங்களேன். 22வது வசனம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். முதல்ல கணவன் மனைவி உறவை பார்த்தோம். அடுத்து பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை குறித்து பார்த்தோம். 3வது வேலைக்காரர் எஜமான். இந்த உறவு எப்படி இருக்கிறது? இந்த பூமியில் ஜீவிக்கிற நாம் எல்லோருமே கண்டிப்பாக இந்த 2 உறவில் ஏதாவது ஒரு உறவில் இருப்போம். ஒன்று, ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் நாம் வேலைக்காரராக இருப்போம். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு நிறுவனத்தின் எஜமானாக நாம் இருக்கலாம். எஜமானாகவும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது, வேலைக்காரராகவும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. வேலைக்காரருக்கு வேதாகமம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன என்று சொன்னால், நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து மனுஷரை பிரியப்படுத்த உங்களுடைய வேலைகளை செய்யாதீர்கள், தேவன் பிரியமாயிருப்பதற்காக வேலைகளை செய்யுங்கள். அநேக வேலை ஸ்தலங்களில் முதலாளி என்ன சொன்னாலும் அது அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய எஜமான் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை தேவனுடைய கட்டளைக்கு எதிராக இருக்குமே, ஆனால் அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நல்ல உதாரணம் பாருங்கள். எபிரேய மருத்துவச்சிகள், பார்வோன் அங்கு ஒரு கட்டளையை கொடுத்தான். எபிரேயருடைய எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரசவம் பார்க்கும்போது கொன்றுங்க என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறான். அந்த தேசத்து ராஜா எஜமான் கொடுத்த கட்டளையை அவர்கள் தள்ளி விட்டார்கள். ஏன் தெரியுங்களா? அந்த கட்டளை தேவ கட்டளைக்கு விரோதமான பாவமாக இருந்தபடினால அவங்க தள்ளி விட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமாக வேலை செய்கிறீர்களா அல்லது மனிதரை பிரியப்படுத்த வேலை செய்கிறீர்களா? மனிதரை பிரியப்படுத்தணும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய வேலையை உண்மையாக செய்து நம்முடைய எஜமானை பிரியப்படுத்த வேண்டுமே ஒழிய எஜமான் விரும்பியதை எல்லாம் நாம் செய்து தவறான காரியங்களை செய்து அவரை பிரியப்படுத்த கட்டாயம் இல்லை. அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். வேலைக்காரருக்கு வேதாகமம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. எஜமான்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை பாருங்க. 4வது அதிகாரம் 1 வசனம், எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அநேக இடங்களில் எஜமான்கள் வேலைக்காரருக்கு நீதியானதையும் செவ்வையானதையும் செய்கிறதே கிடையாது. அநேக நிறுவனங்களை நான் பார்க்கிறேன். வேலை செய்யக்கூடிய வேலைக்காரருடைய சம்பளத்தை எப்படியெல்லாம் நாம் களவாடி கொள்ளலாம் என்று சொல்லி
புதுசான விதிமுறைகளை எல்லாம் போடுறாங்க. 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் இவ்வளவு சேலரியில் பிடிச்சிருவோம், இந்த வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் இவ்வளவு சம்பளத்தை பிடிச்சிருவோம். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மதியானம் லன்ச் டைமில் ஒரு 10 நிமிஷம் ஒரு டீச்சர் ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய அரை நாள் சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டாங்களாம். பெற்றோர் குறை சொன்னது நிமித்தமாக அவர்களுடைய சம்பளத்தையும் பிடிச்சி, அவர்களுடைய வகுப்பாசிரியரோட சம்பளத்தையும் பிடிச்சி ஒரு நூதனமான காரியத்தை அரங்கேற்றினாங்களாம். இது பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது. இதே போல் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எஜமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கீழாக இருக்கிற வேலைக்காரரை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? நீங்கள் எப்படி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே போல உங்களுடைய வேலைக்காரரும் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் பார்வையில் நீங்களும் அவரும் ஒன்றுதான். வேதாகம காலகட்டங்களில் இந்த வேலைக்காரரை குறித்து சொல்லும் பொழுது அடிமை முறையை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். வேதாகமத்தில் அடிமை முறையா கேட்குறதுக்கே ஒரு ஷாக்காக தெரியலாம். நம்மை பொறுத்தவரையில் அடிமை முறை அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சார நாடுகளில் கடந்த நூற்றாண்டுகளில் காணப்பட்ட அடிமை முறை, அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க, கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்குவாங்க, அவர்களுக்கென்று உரிமை, பேச்சுரிமை இருக்காது, எழுத்துரிமை இருக்காது, அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்பட முடியாத மனிதர்கள் மாக்களாக, விலங்குகளாக நடத்தப்பட்ட அடிமை முறையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதாகம காலத்தில் அப்படிப்பட்ட அடிமை முறையை வேதாகமம் என்ன செய்யலை, ஒருபோதும் அனுமதிக்கலை. ஆண்டவர் நம்முடைய சாயலின்படியே மனிதர்களை படைத்தார். பரலோக ராசிகளைப் போல மனிதர்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சார். ஆனாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் அடிமையாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் 6 வருஷத்தில் அவன் என்ன செய்யணும், திரும்ப விடுதலை பண்ணணும். அவர்களுக்கு என்று உரிமைகள் இருந்துச்சு. என்ன சொல்ல போனால் ரோம சாம்ராஜ்ய காலத்தில் அடிமை முறை இருந்துச்சு. இந்த ரோமர்களுக்கு கீழாகத்தான் ஆதி சபை சார்ந்த யூதர்கள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருந்ததுனால இவர்களும் தங்களுடைய காலத்தில் அடிமைகளை வைத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னா ஒனேசிமு, பிலோமன். இந்த பிலோமனிடம் இருந்த ஒரு அடிமை தான் ஒனேசிமு. இந்த ஒனேசிமு ஒரு சமயத்தில் ஒரு பொருளை திருடிவிட்டு போய்விடுகிறான். அந்த காலங்களில் அடிமைகள் ஏதாவது பொருளை திருடிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள்லாம் உண்டு. அந்த சூழ்நிலையில் தான் பவுல் எழுதுகிறார், அவனை நீர் அடிமையாக அல்ல உம்முடைய சகோதரனை போல் அவர் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் அங்கே ஆலோசனை சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கும் நம்முடைய நிறுவனத்திற்குமான உறவு எப்படி இருக்கிறது, நமக்கும் நம்முடைய சக பணியாளருக்குமான உறவு எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் அவர்களுக்கு நான் கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியனாக இருக்கிறேனா என்பதை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்தபடியாக அடுத்து பவுல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு பண பிரச்சனை, ஒரு உடல்நல பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்முடைய நண்பர்களோ சபை விசுவாசிகளோ நம்மகிட்ட அவங்களுடைய அங்கலாய்ப்பை அப்படியே மனசோட ஆழத்துலேருந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிற மொதல் வார்த்தை என்ன தெரியுமா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் இதைத்தான் முதலாவது சொல்லுவோம். அப்போ ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. நமக்கும் அவர்களுக்குமான ஒரு ஊடகம். பரலோகத்தின் தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவும் அந்த குறிப்பிட்ட நபரோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்க்காலாகவும் ஜெபம் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒன்றாக சேர்ந்து நல்ல உறவில் பயணிப்பதற்கு ஜெபம் ஒரு அத்தியாவசியமான வழியாக இருக்கிறது. படிக்கிறோம்ல, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி. வேதாகமத்தில் பிறருக்காக ஜெபித்த அநேக மக்கள் இருந்தாங்க. ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமுடைய மனைவி சாராயை
அபிமெலேக்கு பிடித்து வைத்திருந்த போது கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தமாக அந்த ராஜாவினுடைய வீட்டில் உள்ள எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடைத்து வைத்திருந்தார். ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவர்களுடைய காரியத்தை எல்லாம் மாற்றினார் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிறருக்காக ஜெபிக்க, நம்முடைய உறவை ஜெபித்து வளர்த்து கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உறவுகள் வளருவதற்கு ஜெபம் ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை பவுல் இங்கு வலியுறுத்துவதை பார்க்க முடிகிறது. இதே அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க, திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்திரளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் ராயனிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். போர் சேவகர்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். கடைநிலையில் இருந்து மேல்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷத்தை சொன்ன பவுல் தன்னுடைய வார்த்தை என்னென்ன இடத்துல என்னென்ன வார்த்தைகளை பேசணும், ஆவியானவர் சரியான வார்த்தைகளை தனக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஊழியத்திற்காக வாசலை திறக்க தேவன் அனுசரணை செய்யும்படியாக ஜெபம் செய்யும்படியான ஒரு வேண்டுகோளை அவர் இங்கு கொடுப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. ஜெபம் பண்ணுறது அப்படின்னா எப்போதும் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு இல்லை. நடந்து போகும் கூட ஜெபம் பண்ணலாம், வேலை செய்யும்போது ஜெபம் பண்ணலாம், குளிக்கும்போது ஜெபம் பண்ணலாம். வசனம் சொல்லுதுல, உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் உங்கள் படுக்கையில் அமர்ந்து கொண்டு உங்கள் இருதயத்திலே பேசி கொண்டிருங்கள். 4வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மனசுக்குள்ளே கூட நம்ம என்ன செய்யலாம்? தேவன்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஒவ்வொரு நிமிடமும் ஜெபத்தில் நாம் இணைந்திருக்கும் போது உறவுகளை நாம் வளர்த்து ஒன்றாக சேர்ந்து வாழ முடியும். கடைசியாக என்ன சொல்றாரு பாருங்க, 5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமாங்க? ரொம்ப எளிமையான மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பாவி, கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவரை நான் விசுவாசித்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான வேதாகமோ சத்தியம், அஸ்திபாரமான சத்தியம். இந்த சத்தியம் நமக்கு எப்படி தெரியும்? வேதாகமத்தின் மூலமாக. ஒருவேளை இந்த வேதாகமத்தில் இந்த சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாரானால் இந்த சத்தியம், இந்த அறிவு, இந்த ஞானம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கவே செய்யாது. இப்பொழுது தேவன் இவை அனைத்தையும் வேதாகமத்தில் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தையும் இந்த அறிவையும் இந்த ஞானத்தையும் வெறுமனே எழுத்தின் அடிப்படையில் நான் தெரிந்து வைத்திருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நான் வாழும் பொழுதுதான் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாக அமைகிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக. யாருங்க புறம்பே இருக்கிறது? உலகத்து ஜனங்கள். இந்த உலகத்து ஜனங்களுக்கு முன்பாக நாம் அறிந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக, அவிசுவாசிகளுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமிறினதாயும் இருப்பதாக. உலகத்து ஜனங்களோட பேசும் பொழுது எப்படிங்க பேசுகிறோம்? உலகத்தார் சொல்லுவாங்க, அவர் காரசாரமாக பேசுவாருங்க. ஆனால் பைபிள் நம்மளை காரசாரமாக பேச சொல்லலை, உப்பு மாதிரி பேசுங்கன்னு சொல்லுது. உப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ள உப்பை போல பேசுகிறோமா, காரசார மசாலா மாதிரி பேசுகிறோமா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கணுமா? நல்ல உறவை வளர்த்து கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஆலோசனை, புறஜாதிகளோட நல்லுறவை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வார்த்தை உப்பை போல சாரமுள்ளதாக இருக்கணும். வேதாகமத்தில் யாக்கோபு ஏசாவை விட்டுட்டு ஓடி போயிட்டார். 20-21 வருஷம் கழித்து வந்து அண்ணனை பார்க்க வர்றாரு. அண்ணனுக்கு இன்னும் நம்ம மேலே பகை இருக்குன்னு தெரியும். பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையில் ஏசா க்ளீன் போல்டாக இருப்பார் இல்லை? பேசக்கூடிய வார்த்தை எவ்வளவு மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்யும்? வசீகரப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்து ஜனங்கள் முன்பாக நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? யோசேப்பு பார்வோனிடம் பேசியதைப் போல
வினாவாக ஞானமுள்ளவங்களா பேசுகிறோமா? பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை, உலகத்தானுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான காரணத்தையும் சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையும் கொடுத்தாரு. அப்போ பார்வோன் சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இவன மாதிரி விவேகம் உள்ள ஒரு மனுஷன் உண்டா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உலகத்து ஜனங்களோடு இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால் விவேகமுள்ளவர்களாக அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஜனங்களாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பாடத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். சேர்ந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, வேலைக்காரர் எஜமான்களாக, ஜெப உறவுகளின் வாயிலாக அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனோடு நம்முடைய உறவை சரியாக வைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாக சக மனிதரோடும் சேர்ந்து வாழ முடியும். செபித்து நம்முடைய பாடத்தை நிறைவு செய்யலாமா? உள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அநேக சமயங்களில் காரசாரமாக பேசக்கூடிய கடினமுள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய நாவை வெறுத்த சேதனம் செய்யும்படியாக எங்களுடைய வார்த்தைகள் உப்பை போல சாரமுள்ளதாக, உப்பை போல பயனுள்ளதாக, கிருபை பொருந்திய வார்த்தைகளாக மாறட்டும். எங்கள் துணையோடும், எங்கள் பிள்ளைகளோடும், எங்கள் சமுதாயத்தோடும் ஜெபத்தில் இணைந்திருந்து குடும்ப உறவையும் சமூக உறவையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கக்கூடிய நல்ல கிறிஸ்துவின் பிரஜைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.